இந்தியாவோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள ஸ்ரீலங்காவோட வாட்டர்ஸ்ல இருந்து வெறும் சில தூரங்கள் தள்ளி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய IRGCக்கு சொந்தமான கடற்படை போர்க்கப்பலை இப்போ அமெரிக்கா டோர்பீடோவின் மூலமா தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் அந்த கப்பலின் சுமார் 100 மாலுமிகள் இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற செய்தி நமக்கு வருது. மற்றும் அமெரிக்கர்கள் இதை பத்தி பேசுறப்ப இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல ஈரானிய கடற்படையின் போர்க்கப்பல்கள் தப்பிச்சு போய் நிம்மதியா இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது மிகவும் தவறான விஷயம். உலகத்துல எந்த மூலை முடுக்குக்கு ஈரானிய போர்க்கப்பல்கள் போனாலும் அதை எல்லாத்தையும் நாங்கள் வேட்டையாடுவோம் அப்படின்னு அமெரிக்கர்கள் சொல்றாங்க. அண்ட் உலகத்தின் முதல் முறையாக 2ஆம் உலக போருக்கு அப்புறமாக ஒரு டோர்பீடோவை பயன்படுத்தி அமெரிக்கன் நேவி ஒரு எனிமி வார்ஷிப்பை மூழ்கடிச்சிருக்காங்க. அண்ட் அமெரிக்கன் நேவி பயன்படுத்தின போர்க்கப்பல்ன்றது ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின். ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்கா ஈரானுக்கு என்னதான் பிளானை வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க அப்படின்னா கொமேனி அவர்களை கொண்டுட்டா ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும், ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா நம்ம இந்த போரில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் போர் ஆரம்பித்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே கொமேனி அவர்களை தூக்குனாங்க. இந்த கொமேனி அவர்களோட கொலைக்கு காரணமாக இருந்த இன்டெலிஜென்ஸ் அமைப்பு என்ன அப்படின்னா அது CIA. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் நம்ம மொசாடை தான் அதிகமான இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பை நெட்வொர்க்காக கருதுவோம். ஏன்னா ஈரானோட டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸை இஸ்ரேல் உள்ளே புகுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் கொமேனி அவர்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ், அவர் அந்த தருணத்தில் எங்கே இருந்தார் அப்படின்ற தகவலை CIA தான் கொடுத்துருக்காங்கன்ற செய்தின்றது அமெரிக்க ஊடகங்கள் மூலமாக நமக்கு வந்திருக்கு. இது ரொம்ப அதிர்ச்சி தரும் வகையில் இருக்குது. ஏன்னா CIA பொறுத்த வரைக்கும் ஈரானில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. மொசாடு தான் அந்த அளவுக்கு ஈரானுக்குள்ளே நிறைய ஸ்பைஸை வச்சுருப்பாங்க. ஸோ ஈரானியன் சுப்ரீம் லீடரை கொன்னதுக்கு அப்புறமாவும் ஈரான் இப்போ வரைக்கும் தாக்கு பிடிச்சிக்கிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சின்றது டிக்டேட்டர்ஷிப் ஆட்சி கிடையாது. இது கேட்கறதுக்கு வினோதமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கொமேனி அவர்கள் ஒரு மிகப்பெரிய மோசமான டிக்டேட்டர் அப்படின்னு. பட் உண்மை அதுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஈரானில் மக்களாட்சி தான் போய்கிட்டு இருக்கு. ஈரானோட டெமோக்ரஸி ஒரு ஹைப்ரிட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேரன் அகாடமியோட ஒரு ஷார்ட்ஸை போய் பாருங்கள். அதில் மிக தெளிவாக இந்த ஹைப்ரிட் டெமோக்ரஸியை பற்றி சொல்லியிருப்பாப்புல. அதுலேயே நிறைய பேர் டிக்டேட்டர்ஷிப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிடையாது, இது ஒரு ஹைப்ரிட் டெமோக்ரஸி. கிட்டத்தட்ட இது ஒரு டெமோக்ரஸி தான். ஆனால் வழக்கமாக டெமோக்ரஸின்றது மக்களுக்கான ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்காண்டி தான் உருவாக்கப்பட்டிருக்கும், மக்களுக்கான ஒரு ஆட்சி. ஆனால் இந்த ஈரானிய டெமோக்ரஸின்றது ஒரு இஸ்லாமிக் ஆட்சி. மக்களை நாட்டை நடத்துறதை தவிர்த்து இந்த குறிப்பிட்ட டெமோக்ரஸின்றது இஸ்லாமை தான் நடத்துது. ஸோ ஈரானில் ஒவ்வொரு சட்டம் ஏற்றப்படும் போதிலும் அது ஷரியா லாவு படி இருக்கா, இஸ்லாமுக்கு எதிராக போகாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறதுக்காண்டி தான் சுப்ரீம் லீடர் இருக்காரு. ஈரானியன் பார்லிமெண்ட்ல ஈரானியன் பிரசிடென்ட் அந்த மக்களோட நலனுக்காண்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சட்டம்ன்றத கடைசியில் நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாமல் போகாததும் யார் கையில் இருக்குது அப்படின்னா சுப்ரீம் லீடரோட கையில் தான் இருக்குது. அண்ட் சுப்ரீம் லீடர் இந்த குறிப்பிட்ட சட்டம் மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத பார்க்கறதை விட்டுட்டு இது இஸ்லாமுக்கு எதிராக இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல பார்ப்பாப்புல. அதுக்கு அடுத்தபடியாக தான் மக்களுக்கு இது நல்லதா இல்லையான்னு பார்ப்பாரு. ஒருவேளை இது இஸ்லாமுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்படாது. மற்றும் ஈரானில் பெண்களுக்கு எதிராக மிகவும் மோசமான கொடுமையான சட்டங்கள் இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா இஸ்லாமில் சரியா லாவை பின்பற்றுறாங்க. இருக்கிறதே மோசமான பிற்போக்குத்தனமான எண்ணங்களை இந்த குறிப்பிட்ட இஸ்லாமிக் லான்றது நியாயப்படுத்துது. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறக்கிறதுக்கு தான் ஈரான் போர் நடக்குது அப்படின்னு சொல்லி ஈரானியர்களை அப்படியே ஈரானோட கொமேனி ஆட்சியை அப்படியே தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறது மோசமான கீழ்த்தரமான நபர்கள். இந்த நபர்களுக்கும் கொமேனி அவர்களோட ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு சைடில் அவங்க பீடோஃபைல்ஸு, குழந்தைங்களை பெண்களை தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க, தவறுதெல்லாம் நடத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கமும் அதே தான், இவங்களும் பீடோஃபைல்ஸ் தான். 13 வயசு குழந்தைய லீகலாக கல்யாணம் பண்ணிக்கலாம் ஈரானில். இது எந்த வகையில் நீங்கள் சேர்ப்பீங்க, எந்த வகையில் நியாயப்படுத்துவீங்க? 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண்ணோட உரிமை இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்றத ஈரானிய சட்டம் சொல்லுது. அதே சட்டம் 13 வயசு குழந்தைய அந்த குழந்தையோட கார்டியன் சப்போஸ் கையெழுத்து போடுறாரு அப்படின்னா அந்த குழந்தைய யாருக்கு வேணால் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதையும் ஈரானிய சட்டம் சொல்லுது. இவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான பீடோபைல்ஸ்
இந்த பீடோஃபைல்ஸுக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கிற பீடோஃபைல்ஸுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 2 பேருமே ஒரே குட்டையில் மூறின மட்டம் தான். 2 பேருமே பீடோஃபைல்ஸ், அவ்வளோதான். ஈரானியன் ஆட்சியை பற்றி பேசணும் அப்படின்னா அமெரிக்கன்ஸுக்கு ஆதரவாக நான் இந்த இடத்துல பேசலை. அமெரிக்கன்ஸ் பண்ணதும் ஒரு மிகப்பெரிய அற்றுமீறல் தான். அமெரிக்காவுக்கு எதிராக நான் பேசினாலும் அட் த சேம் டைம் கொமேனியோட ஆட்சியெல்லாம் எந்த வகையில் நியாயப்படுத்த முடியாது. இது சிம்பிளி ஒரு மனிதர்களால் செய்யக்கூடிய வேலை கிடையாது. இது ஒரு 400 வருஷம் 500 வருஷம் மனிதர்களோட இவல்யூஷனை பின்னாடி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்சி, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய சரியா லாவை பின்பற்றுவதற்காண்டியும் சரியா லாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டியும் தான் ஈரானோட டெமோக்ரஸியே இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான், மக்களுக்காண்டி ஆட்சிலாம் கிடையாது. ஈரானோட டெமோக்ரஸி இருக்கிறது சரியா லாவை காப்பாற்றுறதுக்கு தான், மக்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 88 பேர் சேர்ந்த குழு ஓட்டு போட்டு தான் யார் சுப்ரீம் லீடர்ன்றதை முடிவு பண்ணுவாங்க. சுப்ரீம் லீடர்னு ஒருத்தர் அவர் எங்கேயோ இருந்து உட்காந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி அந்த நாட்டில் இருக்க மாட்டார். மக்களால் 88 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த 88 பேர் இன்டர்ன் சுப்ரீம் லீடர் யார் அப்படின்றத தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் கணக்கு. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் விரும்புகிறதும் ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி விரும்புகிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்னதான் அந்த நாட்டுக்குள்ளே ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும், ஒரு சில மக்கள் ஈரானியன் ரெஜிமுக்கு எதிராக குரல் கொடுத்தாலும் அவங்க எல்லாமே ஐஆர்ஜிசி வழியாக நசுக்கப்படுவார்கள். ஐஆர்ஜிசியோட நோக்கம்ன்றது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பை அழிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த நாட்டில் இஸ்லாமிக் ரெஜிமுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை நசுக்குவதற்கும் தான். ஐஆர்ஜிசியோட வேலை முக்கால்வாசி அதுதான். இஸ்ரேலி ஸ்பைஸை தூக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்பயோ உருப்பிட்டுருப்பாங்க. அவங்க நாட்டோட முக்கியமான டைரக்டர் இஸ்ரேலி ஸ்பையாக இருந்திருக்க மாட்டார். அவங்க இஸ்ரேலி ஸ்பையை தூக்குறதுல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா. பட் ஐஆர்ஜிசி சேட்லி இஸ்லாமிக் ரெஜிமுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களை கொல்றதுல மட்டும்தான் முழு ஃபோக்கஸை பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்போ அவங்களோட அழிவுக்கும் காரணம். ஓகே, எனிவேஸ் இஸ்லாமிக் ரெஜிமை இப்போ வரைக்கும் தொட முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு ஹைப்ரிட் டெமோக்ரஸி. ஸோ ஒரு கொமேனியை தூக்குனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு 10 கொமேனி வருவாங்க. நீங்கள் இப்படியே வரிசையாக கொண்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். கொமேனி எத்தனை கொமேனி நீங்கள் கொண்டாலும் அடுத்தடுத்து கொமேனி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஹைப்ரிட் டெமோக்ரஸி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை காலி பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புன்றது டோட்டலாக அந்த 88 பேர் ஃபஸ்ட்டு அந்த 88 பேர் தான் ஓட்டு போட்டு யார் அடுத்த கொமேனின்னு சூஸ் பண்ணுறவங்க அந்த நபர்களை கொல்லணும். அதை இன்னைக்கு பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் பண்ண ஏர் ஸ்ட்ரைக்கில் அடுத்த அயத்துல்லா கொமேனி யார் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அந்த கவுன்சிலில் இருக்கக்கூடிய 88 பேர் செத்துட்டாங்க. இது ஐஆர்ஜிசியிலேருந்து வந்த தகவல். ஸோ அந்த 88 பேருக்கு அடுத்து ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்க அந்த 88 பேர் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. ஸோ அவங்கள திருப்பி இஸ்ரேல் கொல்லணும். இப்படியே வரிசையாக அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பக்கம் ஹைப்ரிட் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சின்றது நடந்துகிட்டு இருக்கும் ஈரானில். இன்னொரு பக்கம் இஸ்லாமிக் கவுன்சிலில் இருக்கக்கூடிய இஸ்லாம் மத போதகர்களால் நடத்தப்படுற ஆட்சின்றது இருக்கும். இந்த பார்லிமெண்ட்டு பிரைம் மினிஸ்டர்ஸால் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்சிக்கு பவர் கிடையாது. இவங்களால ஒரு சில சட்டங்களை கொண்டு வர முடியும். ஆனால் அட் தி எண்ட் இந்த சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா இங்கே இஸ்லாமிக் கவுன்சிலில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. ஸோ இவங்க மக்கள் நல்லதுக்கு ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை இவங்க நிராகரிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் பவர் இருக்குது. ஸோ இந்த சைடு பேஜில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னா மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற மக்களுக்காண்டி வேலை செய்கிற ஆட்சி, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆர் பிரசிடென்ட் இப்படி சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த குறிப்பிட்ட லீடர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா ஈரானில் இப்போ ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேல் முடிவு பண்ணி ஏர் ஸ்ட்ரைக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க, கொமேனி ஒருத்தரை காலி பண்ணிட்டா போதும் ஈரானில் ஆட்சி மாற்றம் நடந்தோம்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ என்ன வழியாக இருக்குது, அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிக் ரெஜிமோட ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் வரைக்கும் போய் ஒவ்வொன்றா தூக்கணும். அப்படி தூக்குனாதான் ஆட்சி மாற்றம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் ஹெஸ்புல்லாவை மொத்தமாக டீகேபிட்டேட் பண்ணுது. ஹெஸ்புல்லான்றது லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்போட தலைமை ஒட்டு மொத்தமாக இஸ்ரேல் காலி பண்ணாங்க. பேஜர் அட்டாக்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 4000-5000 பேர் வரைக்கும் கொண்டாங்க ஒரு பேஜரின் மூலமாக. ஸோ அப்படி தலைமையிலேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லா ஹெஸ்புல்லா அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஆட்களையும் கொன்னதுனால இப்போ ஹெஸ்புல்லா டோட்டலி டீகேபிட்டேட்டட். சமீபத்தில் ஹெஸ்புல்லா ஒரு ராக்கெட் அட்டாக் இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ பெரிய அட்டாக்லாம் கிடையாது. வெறும் ஒரு 10-15 ஏவுகணை தான் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இவ்வளோ தூரம் அவங்க கம்மியாக மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அது காரணம் ஹெஸ்புல்லா அவுட்டு. அதே மாதிரி தான் ஹமாஸும்
ஹமாஸோட முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் கொண்டுட்டாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரையே அடிப்படையில் ஆட்டி படைக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் காலி. அதுக்கப்புறம் அது மீண்டு வர்றதுக்கு ஒரு 15 20 வருஷம் ஆகும். அதை தான் இப்போ இஸ்ரேல் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் அ ஆர்கனைசேஷன், ஆஸ் அ ஸ்ட்ரக்சர், ஈரானோட டோட்டல் நபர்களையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு உதவி தரும் வகையாக அமெரிக்கர்கள் மொத்தமாக இறங்கியிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலால் இதை பண்ண முடியாது. ஹெஸ்புல்லா, ஹமாஸ் மாதிரியான ஆர்கனைசேஷனுக்கு எதிராக இஸ்ரேல் இப்போ ஒரு மடங்கு குண்டு வீசுறது வேற, ஈரான் மாதிரி ஒரு தனி நாடு மேலே குண்டு வீசுறது அப்படின்றது வேற. ஸோ அதற்கு அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரீசோர்ஸை கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் B-52s. இந்த B-52 பாம்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். B-2 அப்படின்றது ஒரு ஸ்டெல்த் பாம்பர், B-1B லான்சர் அப்படின்றது ஒரு சூப்பர்சானிக் பாம்பர். ஃபஸ்ட்டு பாம்பிங் ரேட்டில் முதல்ல இறக்குறது என்ன அப்படின்னா B-2 பாம்பரை தான் இறக்குவாங்க. ஏன்னா ரேடாரில் மறைந்து போய் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள் மேலே இது குண்டு வீசும். குண்டு வீசி வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழித்து விட்டது அப்படின்னா அடுத்து B-1B லான்சர் போகும். B-1B லான்சர் வந்து சூப்பர்சானிக் பாம்பர். இது வந்து அதிகப்படியான வேகத்தில் போகிறதுனால இது ஒரு சில இன்டர்செப்டார்களிலிருந்து தப்பித்து ஈரான் மீது குண்டு வீசும். அடுத்து மூணாவதாக எடுத்துகிட்டு வர்றது தான் B-52 அப்படின்ற பாம்பர்ஸ். இதால் வான் பாதுகாப்பு அமைப்புகள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு B-52 லாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், B-52 காலி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஏர்க்ராஃப்ட் இது, ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், ஈஸியாக அதை சுட்டுத்தள்ள முடியும். ஸோ B-52 இறக்குறாங்க அப்படின்னா டோட்டல் ஏர் சுப்பீரியாரிட்டி அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த நாட்டில் வான் பாதுகாப்பே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஈரானில் அதான் நடந்திருக்கு. டோட்டல் ஏர் சுப்பீரியாரிட்டி. ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு கூட ஈரானில் இல்லை. இருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்பும் ஆன் பண்ணால் எப்போ வேணாலும் தூக்கப்படும்ன்ற நிலைமையில் ஆன் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஈரானியர்கள். ஸோ B-52s நேற்று நைட்டில் இருந்து மிகப்பெரிய பாம்பிங் ரைட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த B-52s B-1B லான்சர் மற்றும் B-2 ஸ்பிரிட் பாம்பர்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது 2 மடங்கு அதிக பாம்ஸை எடுத்துகிட்டு போகும். 2 மடங்கு அதிக பாம்ஸ் மற்றும் 2 மடங்கு அதிக டைப்ஸ் ஆஃப் பாம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் B-52ல் சில க்ரூஸ் ஏவுகணைகளை பொருத்த முடியாது. B-1B லான்சர்லையும் சில க்ரூஸ் ஏவுகணைகளை பொருத்த முடியாது. ஆனால் B-52ல் எந்த க்ரூஸ் ஏவுகணைகள் எந்த பாம்ஸை வேணாலும் பொருத்த முடியும். அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாம்ஸையும் B-52ல் பொருத்தலாம். அந்த அளவுக்கு வெரைட்டி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ B-52s உள்ளே வர்றதுக்கான ஒரு கிளியர் இண்டிகேஷன் என்ன அப்படின்னா டோட்டல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்றது தான். அண்ட் ஈரானியர்கள் வந்து இப்போ ஏன் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மித்த நாடுகள் எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க, சவுதி, UAE, கத்தர் மாதிரியான நாடுகளை தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சிம்பிள், ஈரானியர்களுக்கு இதிலிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு ஒரே வழி அமெரிக்காவுக்கு இந்த போரை வந்து காஸ்ட்லியான வாராக மாற்றணுன்றது தான். இப்போது ஹெஸ்புல்லாவை டீகேபிட்டேட் பண்ணுறதுக்கும் ஹமாஸை டீகேபிட்டேட் பண்ணுறதுக்கும் இஸ்ரேல் 6லேருந்து 1 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் ஈரானில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமையை டீகேபிட்டேட் பண்ணோம்னா அமெரிக்காவுக்கு 3லேருந்து 4 மாதம் ஆகும் மினிமம், பேர் மினிமம் நான் சொல்கிறது. எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னா. பட் போரில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே எல்லா நேரமும் சரியாக போகாது. ஸோ ஈரானியர்களோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமை யூஸ் பண்ணி அமெரிக்காவோட ஆலைஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அமெரிக்காவை ஒரு போர் நிறுத்தத்துக்குள்ளே கொண்டு வரணும், போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் இந்த போரை இழுக்க அதோட ஆலைஸுக்கு வந்து அது காஸ்ட்லியான வாரம் மாறும். ஏன்னா துபாய் தாக்கப்படுது, சவுதி தாக்கப்படுதுன்றப்ப அவங்க எல்லாரும் அமெரிக்கன்ஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க, எப்பா நீ வந்து போர் நடத்துறதுனால நாங்கள் தேவையில்லாம அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம், முதல்ல போர் நிறுத்து அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை ப்ரெஷர் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் ஈரானியர்கள் எந்த ஆயில் கார்கோ ஷிப்பும் போகக்கூடாதுன்றதுனால உலக லெவலில் ஆயிலோட பேரல் காஸ்ட்ன்றதும் அதிகமாகுது. ஏற்கனவே யூரோப்பியன்ஸ் ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து CNG, LPG இதெல்லாம் வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈரானியர்களால் இப்போது யூரோப்பியன்ஸோட கேஸ் காஸ்ட்டும் அதிகமாகுது. ஸோ யூரோப்பியன்ஸ், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் ஏஷியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே இப்போது அமெரிக்கா கிட்ட போய் நீ நடத்துகிற போரால் நாங்கள் எண்ணெய் விலையை அதிகமாக்கி நாங்கள் வந்து எண்ணெய் தட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கோம், மற்றும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் நீ நடத்துகிற போரால் எங்கள் மேலே குண்டு விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை பின்வாங்க வைப்பாங்க. அமெரிக்கா மேலே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ன்றது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக்கிட்டே போகும். இன்றைக்கி இருக்கிறத விட அடுத்த நாள் அதிகமாக இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் அதிகமாக இருக்கும். இப்படியே அதிகமாகிட்டு போய் அமெரிக்கர்கள் ஒரு வழியாக ஒரு கட்டத்தில் ஆப்கான்லேருந்து எப்படி பின்வாங்கினாங்களோ அதே மாதிரி ஈரான் போர்லேருந்து பின்வாங்குவாங்கன்றது தான் ஈரானியர்களோட ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் ஈரானியர்கள் இத்தனை ஏவுகணை தாக்குதல் இத்தனை நாடுகளுக்கு எதிராக பண்ணுறாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா தாக்க துபாயிலையும் சரி சவுதியிலையும் சரி குண்டுகளை அதிகப்படியாக விழும்.
அன்லெஸ் அண்ட் அன்டில் அமெரிக்கன்ஸ் டோட்டலாக ஐஆர்ஜிசியை காலி பண்ணுற வரைக்கும். ஸோ இதுதான் மேட்ரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ எல்லா சமுதாயத்தோட நன்றி, வணக்கம்.